விஜயின் கோட்டையாக மாறி வரும் சென்னை. விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்குதல் செய்த 2 நாட்களாக மக்களின் மனங்களில், குறிப்பாக வாக்காளர்களின் மனங்களில் நிறைய வித்தியாசங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது ஒரு சில அசம்பாவிதங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்திருந்தாலும் இவைகள் பொதுமக்களை சிந்திக்கின்ற வகையிலே இருக்கிறதே தவிர விஜய்க்கு எதிரானதாக எதையுமே கூறவில்லை என்பதுதான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது 1972 நேற்று இன்று நாளை, உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற குறிப்பாக இந்த திரைப்படங்கள் வெளியீட்டு விழாவிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் செய்த புரட்சி தலைவருக்கு எதிரான ஆட்சியாளர்கள் தற்போதும் அதே போன்ற நிலைமையை கையில் எடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் என்பதை பாமர மக்கள் அனைவரும் பேசக்கூடிய ஒரு தருணமாக உருவாகி வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதில் இருந்து விஜய் தேர்தல் மற்றும் அரசியலில் அவர் முன்னேற்றம் கண்டு கொண்டுள்ளார் என்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். விஜய்க்கு உள்ள பெரிய ரசிகர்கள் ஆதரவு அரசியலும் ஒரு வலுவான அடித்தளமாக மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடிகராக மக்களின் மனதில் பெற்றுள்ள ஈர்ப்பு அவரின் நேரடியான அரசியலுக்கும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த மாதிரி ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய விஷயங்கள் மற்ற கட்சியினருக்கு கிடைக்காதது தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய பொக்கிஷம். காரணம், விஜயின் ஈஸி அப்ரோச்சிங். மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு பிரபலமான விஜய் இருப்பதால் இது மிகவும் சாத்தியமானதாக அவருக்கு அமைந்திருக்கிறது. அரசியலில் ரசிகர்கள் மட்டுமே போதாது, ரசிகர்கள் வாக்காளராக மாற வேண்டும். அந்த வாக்காளர்கள் ஒன்றுமித்த கருத்தோடு வெற்றி என்ற பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். இதற்கு வலுவான கட்சி அமைப்பு அவசியமானதாக இருக்கிறது. மக்களின் வாக்காளர்களின் அடிவேராக இருந்து கட்சியை வலுப்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இது இருக்க வேண்டும். தேர்தல் வேகம் ஆரம்பத்தில் மிகவும் வேகமாக உள்ளது என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இந்த வேகம் நீண்டகால திட்டம் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு அதை தொடர் வெற்றியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கட்சியினரும் தலைமையும் சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். அதற்கு வலிவான கட்சி அமைப்பும் தெளிவான அரசியல் நோக்கமும், அதாவது தெளிவான அரசியல் கொள்கைகளும் மக்களுக்கு புரியும் வண்ணம் செயல்படுத்த வேண்டும் என்பது அவசியமானது ஒன்று. இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவரும் அமைதியாக இந்த தேர்தலை உற்று நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இவர்களின் மனங்களில், எண்ணங்களில் விஜய் தான் சிம்மாசனம் விட்டிருக்கிறார் என்பதை யாராலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் பெண்கள் அமைதியான முறையில் எந்த விதமான ஆரவாரமின்றி, அச்சமின்றி தங்களின் வாக்கை தமிழக வெற்றி கழகத்திற்கு அளிப்பார்கள் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் தற்போது வெகுவாக காணப்படுகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் என்பதை நாம் இங்கே தெளிவுபடுத்த வேண்டிக் கொள்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும்.